கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் தொல்லையா என்கிற தலைப்பில் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருப்பது 101வது எபிசோடாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சேனல் தொடங்கப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியனை நேசித்து கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெப கூட்டத்தை நடத்த கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தபடியால் தேவாதி தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடன் தொல்லை என்பது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையாக எடுக்க முடியாது. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லைகள் ஏற்படுமானால் அந்த மனுஷனுடைய இருதயம் அப்படியே நொந்து அப்படியே ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் பயங்கரமான ஒரு பாதிப்புக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அதாவது இப்போது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஒருத்தருக்கு கடன் இருக்குமானால் அவங்க இருதயத்தில் ஒரு தற்கொலை ஆவி அந்த ஒரு ஸ்பிரிட் உள்ளே இருக்கும். நம்ம ஏன் இருக்கணும், கடனை அடைக்கிறதுக்கு கடனை கட்டுறதுக்கு எந்த வழியும் கிடையாது, இன்றைக்கி சாவலாமா நாளைக்கு சாவலாமான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி யோசனை பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேச்சு கொடுத்து அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து வெளியே கொண்டு வரலான்னா கூட ரொம்ப கடினமான காரியமாக அது இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அவங்க ஓரளவுக்கு சமாதானம் ஆகிடுவாங்க. இதில் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு அம்மா போட்டுப்பாங்க, ஆனால் அவங்கள தனியாக ஒரு ரூமில் விடக்கூட குடும்பத்தாரே பயப்படுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜெபத்தை பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க, அவங்க உயிரோடு இருப்பாங்களா தெரில அப்படின்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் நம்ம மெசேஜை நீங்கள் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பாருங்க. அதனால் கடன் தொல்லை அப்படின்ற ஒரு தலைப்பில் நீங்கள் இப்போ ஒரு புது மெசேஜை பார்க்க போகிறீங்க. பைபிளில் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல நம்ம வாசித்து நம்ம ஜெபத்துக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்றார். கவனிங்க, இந்த வாக்கு தத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஆபிரகாமே, நீ பயப்படாதே. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு, என் அன்பு சகோதரி, விசேஷமாக உங்களுக்குமா ஏசப்பா தராரு. உங்கள் பேர் அங்கே மென்ஷன் பண்ணிங்க. இப்போ இங்கே ஆபிரகாம் என்ற பேரை நீங்கள் பார்க்குறீங்க. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அதில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பேசுகிறாரு? ஆபிரகாமே, நீ பயப்படாது. அப்போ நீங்கள் மனசில் இப்போது ஒரு புது நம்பிக்கையை, புது தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இனி நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னை பேர் சொல்லி மகளே பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு, மகனே பயப்படான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்கள் கடன் சுமையோடு கண்ணீரோடு நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்தால் ஏசப்பா உங்களை உண்மையாக வாழ வச்சுருவார். உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் செத்து போக வேண்டியவங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா, வெளிநாட்டில் கூட நிறைய பேர் தற்கொலை எண்ணத்தோடு இந்த கடன் தொல்லையில் நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லி உயிரை மாற்றிக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு விடிஞ்சால் சாகலாம், இல்லை இப்போ சாவலாம், இல்லை மறுநாள் சாவலான்னு சொல்லி தற்கொலை திட்டத்தோடு இருந்தவங்களாம் அந்த தற்கொலை திட்டத்தை கைவிட்டுட்டு நல்லா உழைச்சி அவங்க சம்பாரித்து இன்றைக்கி நிறைய கடத்தெல்லாம் அடைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் நீங்கள் பயப்படவே கூடாது.
ஏசப்பா நான் வாங்கின கடத்தை அடைக்க வைப்பார். மனசில் நீங்கள் தைரியத்தை வளர்த்துக்கணும். தைரியம் என்பது நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த இங்கே பாருங்கள், அந்த ஸ்பிரிட்ன்றது நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்போது, இப்படிப்பட்ட ஜபங்களை பார்க்கும்போது உங்கள் மனசில் அந்த தைரியத்தை கத்த தருவேன். முதல்ல நீங்கள் பயப்படவே கூடாது. உங்களுக்கு இப்போ தொழிலில் நஷ்டம், ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா சம்பாரித்து நல்ல கை நிறைய பணத்தோடு பொருளோடு வாழ்ந்தவங்க. இதை யாருக்கும் நீங்கள் சொல்லி புரிய வச்சாலும் உங்களுக்கு உங்களுடைய விஷயம் புரியாது. இப்போ நீங்கள் சூழ்நிலை கெட்டு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி கடன் தொல்லையில் வட்டி கட்ட முடியாமல் இங்கே வட்டிக்கு வாங்கி அங்கே கொடுத்துட்டு, அங்கே வட்டிக்கு வாங்கி இங்கே கொடுத்துட்டு, குடும்ப சூழ்நிலை ஒரு தண்ணீரில் மிதக்கிற ஒரு கப்பல் போல், ஒரு சிங்கத்தின் கேபியில் தூக்கி வீசப்பட்ட தானியல் போல், அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் நெருப்பில் தூக்கிப்பட்ட ஒரு நிலவரத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே நீ பயப்படாதே. என் அன்பு சகோதரியே, இந்த வாக்கு தத்தத்தை உன்னுடைய கடன் தொல்லைக்காக நீ எடுத்துக்கொண்டு அப்படியே மனதுருகி ஜெபிக்கணும். இந்த மெசேஜை பார்க்கும்போது ஏசப்பா என் கடத்தை அடைச்சிடுவார், என் பயத்தெல்லாம் அவர் மாற்றுவார், கடன்காரனுக்கு முன்னாடி நான் நில கொழிஞ்சு போயிட்டேன், நேற்றைக்கு கூட கடன்காரன் வந்து என் வீட்டு வாசலில் சத்தம் போட்டான், கெட்ட வார்த்தைகளை கேட்டான், என் உடம்புல இருக்கிற நோய்கள் பலவீனங்கள் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சேன், அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே உடஞ்ச உள்ளத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் ஏசப்பா சொல்ல நீ பயப்படாத. முதல்ல கடன்காரனை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஜெபத்தில் அவனை கட்டணும். உங்களுக்கு நல்லா தெரியும், அவன் வந்தானா சத்தம் போடுவான், கெட்ட வார்த்தை கேட்பான், நம்ம குடும்ப மானத்தை வாங்குவான்னு சொல்லி நல்லா உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் வசனத்தை வாசிக்கணும். ஏசப்பா நான் அவனோடு கூட வழக்காட முடியாது, அவனுக்கு இருதயமே இல்லை, அந்த வட்டிக்கு கொடுத்துமே இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தவனுக்கு மனசாட்சி கிடையாது, நான் அசலுக்கு மேலே அவனுக்கு வட்டி கொடுத்துருக்குறேன், ஆனால் இப்போது எனக்கு உடம்புல நோய் பலவீனம்னு சொல்கிறேன், அவன் புரிஞ்சிக்க மாட்டுறான், அவனோடு நீங்கள் பேசணும், எனக்கு டைம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பீர்களானால் கடன்காரனுடைய அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இங்கே பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசும்போது, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கேடகனா என்ன நீங்களே சொல்லுங்கள். கேடகன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரு, உங்கள் பயத்தை மாற்றி உங்களை பாதுகாப்பாருன்னு அர்த்தம். அடுத்தது மூன்றாவது வார்த்தையை நீங்கள் அதிலே பாருங்கள், உனக்கு நான் மகா பெரிய பலனாக இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் மூணாக பிரிச்சுக்கணும். ஏசப்பா என்னுடைய பயத்தை மாற்றுவார், கடன் வாங்கிட்டு நான் பயந்துன்னு இருக்கிறேன், பாதுகாப்பு எனக்கு இல்லை, அப்போ ஆண்டவர் எனக்கு கேடகமாக இருப்பார், எனக்கு உழைச்சி கடனை கட்ட பலன் இல்லை, சரீரத்தில் சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, எனக்கு 1008 நோய்கள் பலவீனங்கள் இருக்குது, எப்படி நம்ம உழைச்சி கடனை கட்ட முடியும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்களானால் என் அன்பு சகோதரியை கத்த சொல்லார், நான் உனக்கு பலனாக இருப்பேன். அப்போது ஆண்டவர் பலன் தந்து உங்கள் வருமானத்தை ஆசீர்வதித்து நீங்கள் வாங்கின கடத்தை கட்டுறதுக்கு அவரே வழியை திறப்பார். ஆபிரகாம் பாருங்கள் இருக்கிறாரு, ஆண்டவர் தேடி வந்து ஆபிரகாம் நீ பயப்படாதே அப்படின்னு ஏன் ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசணும்? அப்போ ஆபிரகாம்கிட்ட பேசின தேவன் உங்களோடு பேச மாட்டாரா என்ன? பல நாளாக நீங்கள் கடன் தொல்லைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க, கடன் அடைஞ்ச பாடு இல்லை, எவ்வளோ காலம் ஆண்டவரை நான் வட்டி கட்ட முடியும், எவ்வளோ நாள் தான் நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும், வருமானமே இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியப்பா, என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா, என் கண்ணீரை தொடங்கன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு கதறி நீங்கள் ஜெபிக்கணும். உபவாசம் போட்டு நீங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் வாங்கினது தப்பு, நான் வட்டிக்கு வாங்கின தப்பு, இன்ட்ரெஸ்ட்டு வாங்கின தப்பு, மகளிர் குழு லோனில் போய் நான் வந்து கடனை வாங்கிட்டேன், பேங்க்கில் வந்து என்னோடய வீட்டோட டாக்குமெண்ட்டை வச்சு நான் பல லட்சம் வந்து கடன் வாங்கிட்டேன், இப்போது வீடும் வந்து என் கையில் இருக்காது போல், வீட்டை கூட ஜப்தி பண்ணுறாங்க போல், பேங்க்லேருந்து பயங்கர ப்ரெஷர் இருக்குது, எனக்கு தொழிலில் நஷ்டம், இனி என்னுடைய வாழ்வாதாரம்
மேலே வரேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு உங்களை எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செல்வத்தை தரும்போது கொஞ்சம் நெஞ்சம் செல்வத்தை அவர் தரல. வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த பூலோகத்துடைய செல்வத்தை எடுத்து தரும்போது சும்மா கொஞ்சம் ஆபிரகாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல, தாராளம் காட்டியிருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு நான் அந்த வசனத்தை படித்து காட்டுறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்துடைய மேன்மையை நீங்கள் நல்லா பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்கள், பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆஸ்தியை கொடுத்துருக்கிறார். ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துக்கும் ஆண்டவர் செல்வத்தை வாரி கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, நீங்கள் வாழணுன்னா பணம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் என்கிற ஒரு விஷயத்தில் தான் பிசாசு கை வைக்கும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுற பிள்ளைகளாக இருப்பீர்களானால், சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸ் வேணால் நீங்கள் பண்ணுங்கள், பிசாசு சும்மா இருக்காது. உங்கள் தொழிலில் தான் ஃபஸ்ட்டு நஷ்டத்தை உண்டாகும். ஏன்னா பொருளாதாரத்தில் உங்களை ஒடுக்கிட்டா உங்களால் மீள முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸை தடை பண்ணுறது தான் சாத்தானுடைய சதி திட்டமே. அதனால் நீங்கள் ஆண்டோடைய காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஒருவேளை இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், செல்வம் சேர 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 நம்ம ஏன் சர்ச்சுக்கு போனோன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை போய் பிஸ்னஸ் பண்ணால், நம்ம கடையை திறந்தோம்னா, நம்ம கம்பெனியை திறந்தோம்னா பல லட்சம் லாபம் வரும், கம்பெனிக்காரன் வந்து டெண்டர் எடுக்க வரான், பெரிய ஒரு பிஸ்னஸ் கொடுக்க வரான்னு சொல்லி உங்களுக்கு சில ஆசைபாசைகளை பிசாசு தூண்டும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் அந்த பிஸ்னஸை அந்த குறிப்பிட்ட அந்த கம்பெனிக்காரனோட ஆர்டர் எடுக்க நீங்கள் போவீங்க. இங்கே தாங்க பிசாசுடைய சதி திட்டம் இருக்குது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொன்னார் நல்லா பாருங்கள், 6 நாள் நீங்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளை கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார். ஆடு மாடு கழுதை எதுவுமே வேலை செய்யக்கூடாது, மனுஷனும் வேலை செய்யக்கூடாது, 7ஆம் நாள் பரிசுத்தமான நாள், அந்த நாளில் என்னை ஆராதிங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட சில பேர் வந்து சர்ச்சுக்கு போகாமல் வியாபாரம் பண்ணி நிறுத்தால் தான் மொத்தமாக கடன் சுமையில் எடுத்து போய் பிசாசு உங்களை தள்ளிடும். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து கொஞ்சம் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு பசி இல்லாமல் ஆகாரத்தை கற்றுத்தராரு, நம்ம ஆண்டவர் உண்மையாக தரலான்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே கடைசி வரையும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தை ஆண்டவர் உங்கள் காலில் போட்டு வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் சில தவறுகளை செஞ்சதால் இதனால் என்ன செய்யுதுன்னா பிசாசு உள்ளே வந்து சூழ்ச்சி பண்ணுது. எந்த பிஸ்னஸை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸில் சோதனை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து உங்களை சாத்தா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கேன். உங்கள் தொழிலை நஷ்டப்பட்டதுக்கு காரணம் ஒரு பக்கம் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 2வது காரணம் அது மட்டும் இல்லை, பிசாசுடைய சதி திட்டம் சூழ்ச்சி இருக்குது. பிஸ்னஸில் ஆசை காட்டி அந்த லோனை போடு இந்த லோனை போடு, அந்த கடத்தை வாங்க, மேலே மேலே நீ கட்டடத்தை கட்டு, அங்கே ஒரு கடை போடு இங்கே ஒரு கடை போடு அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களுக்கு அப்படியே ஆசை வார்த்தைகளை அப்படியே பயங்கர கனவுகளை காட்டி உங்களை வஞ்சித்து கடத்துக்கு மேலே கடத்தை வாங்க வச்சு தேவ சமூகத்தை விட்டு உங்களை விலக்கி உங்களை பிஸ்னஸில் தள்ளி அதுலேயும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தா உங்கள் மேலே பயங்கர வன்கண்ணை வச்சு இப்போ நஷ்டத்தை உண்டாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஏன் வார நீ ஏன் இருக்கிறன்னு சொல்லி சாத்தா உங்களை வஞ்சிக்கப்பாங்க. இப்போட ஒன்றும் கெட்டு போகல, உங்களுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், கடன் வாங்கிட்டேன், உண்மைதான், இதனால் என்னை உலகம் வெறுக்குது, அண்ணன் தம்பி வெறுக்கிறாங்க, அக்கா தங்கச்சி வெறுக்குது, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, ஆனால் என் உயிரை நான் மாற்றிக்க மாட்டேன். ஏசப்பா எனக்கு தந்த இந்த உயிரை நான் அவருக்கு தான் தருவேன்னு சொல்லி இந்த நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலை கூட நீங்கள் கர்த்தர் பக்கம் வந்து ஏசப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும், நீங்கள் தான் எனக்கு பலம் தரணும்னு சொல்லி வாக்கு தத்தத்தை கையில் எடுத்துக்கின்னு நீங்கள் ஜெபிப்பீர்களானால், பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்பீர்களானால், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ் எல்லாமே பிளெஸ்ஸிங்காக மாறிடும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் கவனித்து பாருங்கள்.
எத்தனையோ சோதனை, நாடு விட்டு நாடு போக வேண்டிய சூழ்நிலை. அங்கு போனால் அங்கேயும் பயங்கர சோதனைகள், கஷ்டத்தை ஆபிரகாம் அனுபவிச்சிருக்கிறார். விசுவாச பரீட்சை. எந்த இடத்துல ஆபிரகாம் வந்தாலும் அந்தந்த இடத்துல நீங்கள் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் இந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நீங்கள் 25ஆம் அதிகாரம் வரை எடுத்துங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம், அந்த 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க ஆபிரகாமுடைய லைஃப் அங்கே இருக்குது. ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கை இருக்குது. அவருக்கு கஷ்டம் வருது, பஞ்சம் வருது, பொருளாதாரத்தில் ஒடுங்கி இருக்கிறாரு. அதன் பிறகு ஆண்டவர் பொருளாதாரத்தில் உயர்த்துறாரு. பிள்ளை பாக்கியம் இல்லை, பிள்ளை பாக்கியத்தை கொடுக்குறாரு. பிள்ளையை கொடுத்து மோரியா மலையில் அந்த குழந்தையை கொண்டு வந்து பலி செலுத்த சொல்கிறாரு. இந்த விசுவாச பரீட்சையிலலாம் ஆபிரகாம் போய் தான் இன்றைக்கி விசுவாச தகப்பனாக அவர் உட்காந்து இருக்கிறார். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஆபிரகாமுடைய சரித்திரத்தை எடுத்து ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. என்ன காரணம் சொல்லுங்கள்? அவர் எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கேரண்டியாக நிற்கிறதுக்கு சில வருஷங்கள் டைம் எடுக்குது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது தோற்று போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் பிஸ்னஸ் இழந்துட்டு, இன்னும் சில பேர் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு பால் பாயிட்டு வாங்க கூட காசு இல்லாமல் எத்தனையோ சகோதரி மாருங்க நீங்கள் அழுதுன்னு இருக்கிறாங்க, எத்தனையோ பிரதர் மாருங்க அழுதுன்னு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் சம்பாரித்தவங்க 1 கிலோ அரிசி வாங்க முடியாமல், ஒரு கேஸை புக் பண்ண முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்காவது கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு மாவு இருக்குது, எடுத்து ஒரு தோசை கூட பசிக்கு சுட்டு சாப்பிட்டுறீங்க. ஒன்றுமே கிடையாதுங்க, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு, பெண் பிள்ளையில் வச்சுக்கணும், கரண்ட் பில் கட்ட முடியாமல், வாடகை கட்ட முடியாமல், சாப்பிட வழி இல்லாமல், பால் பாயிட்டு வாங்க வழி இல்லாமல், அரிசி பருப்பு காய்கறி வாங்கி ஹெல்த்தாக சாப்பிட முடியாமல், சுகரு, ப்ரெஷரு, வியாதி, பலவீனம், பயங்கர தரித்திரம், பிசாசு குடும்பத்தையே அழிக்க சதி திட்டங்களை போட்டுக்கணும். இனி முழு உலகத்தை இந்த கடத்தில் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் ஏசப்பா விடவே மாட்டார். அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாக விட மாட்டாருங்க. ஆபிரகாம் தேவன் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பயப்படவே கூடாது. முதல்ல கடன் தொல்லைகள் ஏற்படும் போது அப்படியே பயம் உங்கள் இருதயத்தில் சூழ்ந்து கொள்ளும், அப்படியே படபடப்பாக இருக்கும். கடன்காரனுடைய ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே பயப்படுவீங்க. கடன்காரன் கால் பண்ணுவான், இப்படி ஃபோனை கையில் எடுக்கும்போது கையெல்லாம் ஒதுரும் உங்களுக்கு. என்ன பொய்யை சொல்கிறது, பல நாளாக பல பொய்யை சொல்லி வந்தோம், இன்றைக்கி என்ன பொய் சொல்கிறதுன்னு யோசிப்பீங்க. அந்த பொய்யை அவங்ககிட்ட சொன்ன பிறகு இன்னும் உங்களுக்கு அழ வந்துடும். நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், என் தாய் தாப்பை எப்படிப்பட்டவங்க, இன்றைக்கி கடத்துக்காக நான் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே உடஞ்சி போயிருப்பீங்க, நொறுங்கி போயிருப்பீங்க. ஏசப்பா, உங்களுக்கும் உண்மையாக இருக்க முடியல, குடும்பத்துக்கும் உண்மையாக இருக்க முடியல, வாங்கின கடத்தான் அடைக்க முடியல, நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருத்தி அடையக்கூடாது. நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் விடவே கூடாதுங்க. உங்கள் சொந்த சகோதரன் போல சொல்கிறேன், என் அன்பு சகோதரி, உன் கூட பிறந்த ஒரு சகோதரனை போல சொல்கிறேம்மா, மனசில் தைரியத்தை விடவே கூடாது. இன்றைக்கி மன தைரியத்தை ஆண்டவர் உனக்குள்ளே கொண்டு வராருமா, பயப்படவே கூடாது. என்ன பண்ணுறான் கடன்காரன் சொல்லுமா, நீ கொஞ்சம் அவனால் மிஞ்சி பஞ்சியாக என்ன சொல்ல முடியும், மிரட்ட முடியும், கெட்ட வார்த்தை கேட்க முடியும், குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திடுவோன்னு சொல்ல முடியும், கேஸ் போடுவோன்னு சொல்லுவோம், அவ்வளோதாம்மா பண்ண முடியும். இதுக்கு நீ பயந்துக்கின்னு உயிரை மாச்சிக்கினேன்னா கோடிக்கணக்கான வருஷம், கோடி வருஷம் நரகத்தில் போய் கஷ்டப்படணும். நரகத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை ஒரு பிரச்சனையே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நரகன்றது ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே கிடைக்காது. இதுலேயும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் கடன் தொல்லையில் ஒருவேளை தவறான முடிவு எடுத்து உங்கள் பிராணனை விட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதன் பிறகு உங்கள் ஆத்மா எங்கே போகும் தெரியுமா உங்களுக்கு? நரகத்தில் போய் கோடி வருஷம் அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத கஷ்டப்படுற இடத்துக்கு போய் வேதனைப்படுவேன். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், தவறான முடிவு எடுக்காதீங்க. லட்சமாக இருக்கட்டும், எத்தனை கோடியாக இருக்கட்டும், கர்த்தருக்கு அது லேசான காரியம். அப்போது நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நாளைக்கு அதிசயம் நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பாஸ்டர், நான் என் உயிரை மாற்றிக்க மாட்டேன், எனக்கு இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கும் வயசாகிட்டு இருக்குது, என் மனைவிக்கும் வயசாகிடுச்சு, நான் கடனை கட்ட முடியுமா,
இன்றைக்கே ஏசப்பா கடனை கட்டுறதுக்கு எனக்கு வழியை தரப்பாருன்னு தயவுசெய்து ஆண்டவரை சோதிக்காதீங்க. நீங்கள் கடனை வாங்கும் போது, லோன் போடும்போது, மகளிர் குழு லோனில் போய் சேரும்போது ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா? இல்லை. வீடு கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்யாண காட்சி பண்ணணும், பேரம்பேத்திக்கு சீர் செய்யணும். இப்படி தான் உங்கள் பாதைகள் போயிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். வீடு கட்ட கடன், பிள்ளைகளை படிக்க வச்சிங்க கடன், பிள்ளைகளை கல்யாண காட்சி பண்ணிங்க கடன், உங்கள் பேர குழந்தைங்க பேத்திகளுக்கு சீர் செஞ்சீங்க கடன். இதில் உங்கள் சரீரத்தில் ஆப்ரேஷன், நோய், பலவீனம் வந்ததால் மெடிக்கல் செலவு, மருத்துவ செலவு, இதனால் கடன். அடுத்தது பிஸ்னஸில் லாஸ் ஆகி அதனால் கடன் சுமைகள். எப்படி பிசாசு உங்களை எப்படி ரூட்டு கொண்டு போய், இதுமாரி நான் தப்புன்னு சொல்ல வரல, உங்களை தைரியப்படுத்துறது தான் நம்ம இந்த ஊழியத்தோடைய மேன்மை. உங்களை குற்றப்படுத்துவதே நம்ம ஊழியம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் என்னோட கூட பிறந்த ஒரு சகோதரர் போல், ஒரு கூட பிறந்த ஒரு தங்கச்சி அக்கா மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு கூட பிறந்த ஒரு பிறப்பை போய் ஒரு தவறு செய்யும்போது போய் குற்றப்படுத்த முடியுமா? அதுபோல் தான் நான் நினைக்கிறேன். ஒரே குடும்பம் போல் நான் உங்களை நேசிக்கிறதால நீங்கள் செஞ்சது நியாயம்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்களை எப்படியாவது அந்த கடந்தொல்லிருந்து தூக்கி நிறுத்தணும். அதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி ஆபிரகாமை உங்களுக்கு ரோல் மாடலாக காட்டுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே ஆபிரகாம் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்திருக்கு. இப்போ ஏசப்பா உங்ககிட்ட தரிசனமாகி உங்களுக்கு இருக்கிற ஒரே மகனை ஒரு மலை மேலே கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னால் உங்களால் செலுத்த முடியுமா? ஆனால் ஆபிரகாம் செலுத்துகிறான். இது ஆண்டவர் சோதித்த பிறகு தான் அவன் ஒரிஜினாலிட்டி உள்ள ஒரு விசுவாசி அப்படின்னு ஆண்டவர் 100% அங்கீகரிக்கிறேன். அப்போது கடன் என்கிற சோதனையை உங்களால் தாங்க முடியலன்னா ஆபிரகாமுக்கு வந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை கொஞ்சம் யோசிப்பார். 100 வயசில் ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்துட்டு அதை சில வருஷம் வளர்த்த பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் மோரியா மலையில் பலி செலுத்தினா யாரால் அந்த விஷயத்தை செய்ய முடியும்? இன்றைக்கி உலகத்தில் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவர்களை கூட்டுவாங்க. யாராவது ஆபிரகாம் போல் கர்த்தருக்காக சொந்த மகனை பலி செலுத்துவாங்களா? அவன் செலுத்தியிருக்கிறான். ஆனால் தான் ஆண்டவர் பொருளாதாரத்தை அவன் காலுக்கு கீழே கொண்டு வரார். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர. இன்றைக்கி 10 ரூபா கூட கையில் இல்லை, 100 ரூபா கூட கையில் இல்லை. என்ன காரணம்? விசுவாச பரீட்சைக்கு நம்மளால் நிற்க முடியல. ஆண்டவர் விசுவாச பரீட்சை வைப்பார், கொடுத்தும் பார்ப்பார், கையில் இருக்கிறத பிடுங்கும் பார்ப்பார். இப்போது யோபு எடுத்து பாருங்கள். யோபுக்கு ஆண்டவர் பயங்கர செல்வத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிடுங்கினார். அவனுக்கு நோயை கொடுத்து 10 பிள்ளைகளை பிடுங்கின்னு அவனை கொண்டு போய் நடுத்தருவில் ஆண்டவர் உட்கார வச்சார். ஒரு ஓட்டை வச்சுன்னு அவன் சொரிஞ்சின்னு இருக்கிறான். அதன் பிறகு நடந்த அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஃபுல்லாக வாசி பார்த்தீங்கன்னா, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா ரட்டத்தினையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் உபதேசம். நீங்கள் இப்போ சோதனை சகிக்கணும், கடன் தொல்லையை பொறுத்துக்கணும், கடன் தொல்லையினால் ஏற்படக்கூடிய அவமானத்தை நீங்கள் தாங்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடன் தொல்லையில் ஏற்படக்கூடிய அவமானத்தை தாங்கிக்கின்னு நம்ம உயிரை கையில் பிடிச்சிக்கின்னு நம்ம உழைச்சி எப்படியாவது கடத்தை அடைச்சிடணும், நம்ம செத்தாக கூட கடன் வச்சுட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லி மனசில் நீங்கள் ஒரு நம்பிக்கை தைரியம் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா எத்தனை கோடி கடன் வந்தாலும் கர்த்தர் அந்த கடத்துக்கு அவரே வழியை திறந்துடுவார். இவ்வளோ நடந்தோம், இவ்வளோ அவமானம் ஏற்பட்டோம், என்னை மறுதளிக்காமல், என் சமூகத்தை மறுதளிக்காமல் இந்த பிள்ளை ஜெபம் பண்ணினே இருக்கிறாளே, என் மகன் ஜெபம் பண்ணினே இருக்கிறானே, இவனை தூக்கி விட்டுலாம் ஆண்டவர் தூக்கி விட்டுருவேன். உண்மையிலேங்க இந்த சேனலில் பார்க்குற எவ்வளோ பேருக்கு நல்லது நடந்தது தெரியுமா உங்களுக்கு? சொல்லிக்கினே போகலாம். ஏதோ ஒரு டேபிள் போட்டுக்கணும், ஒரு சேர் போட்டுக்கணும், சென்னையில் இருக்கிற இந்த ஜீவன் பாஸ்டர் ஜெபம் நடத்தினுக்கிற நீங்கள் நினைக்கிறீங்க. ஏதாவது நம்ம சேனலுக்குள்ளே பாருங்கள், எதனா பந்தா லைட்டு, எதனா செட்டிங்கு எதனா இருக்குதா நீங்கள் யோசனை பண்ணிப்பார். சிம்பிளாக இருக்கும் நம்ம சேனல். இதே பேக்ரவுண்டு தான் இருக்கும், இதே பேக்ரவுண்டு, இதே டேபிள், இதே சேரு, இதே ட்ரெஸ்ஸு, சாதாரண சிம்பிளாக உங்கள்கிட்ட ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரன் போல் கர்த்தருடைய வார்த்தையை பேசின்னு இருக்கிறேன். எதுக்காக சொல்லுங்கள்? நீங்களாம் நல்லா இருக்கணும், உங்கள் கடத்தெல்லாம் ஏசப்பா அடைப்பார்,
தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, ஆண்டவர் கைவிட மாட்டாருன்னு உங்களுக்கு தைரியம் சொல்லி உங்களை ஜெபத்தில் தத்தெடுக்கணும். உங்களை ஜெபத்தில் தத்தெடுத்து உங்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இவ்வளோ பாரத்தோடு இந்த ஊழியத்தை என்னோடய ஊழியக்காரன் செய்கிறானே, அவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஜெபத்தை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கட்டு ஓடைன்னு சொல்லி கர்த்தர் இறங்குவார். நீங்கள் விசுவாசமாக தொடர்ந்து என்னுடைய சேனலுக்குள்ளே ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் புதுசாக கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் செய்வாருங்க. ஆண்டவர் உண்மையிலே உங்களை கைவிட மாட்டார். என் அன்பு சகோதரியை ஏசப்பா உன்னை கைவிடுவான்னு நினைக்கிறியாம்மா? சொல்லுமா, அவர் கைவிட வாய்ப்பே கிடையாதும்மா. உன்னை அழைத்த தேவன் எப்படி கைவிடுவார்? உன் தாயை விட, தகப்பனை விட, அண்ணனை விட, தம்பியை விட, தங்கச்சியை விட ஏசப்பா உனக்கு உயர்ந்தவர் அல்லவா? அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, நான் கடன் வாங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க. புத்தி கெட்டு நான் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் எப்படி புசிக்க வேணான்னு சொன்ன கனியை நானும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புசித்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த கடத்தை வாங்கிட்டு இப்போது ஆதாம் ஏவாளை போல் பாவம் செஞ்சுட்டு கூனி குறுகி அவமானப்பட்டு நொந்து இங்கே உட்காந்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்றாடி ஜெபிங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆண்டவர் பாவின்னு சொல்லி யாருமே தள்ள மாட்டாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பழத்தை காட்டி அந்த பழத்தை, அந்த மரத்தை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறார். ஆனால் மீறி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழத்தை பறித்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் கண்டுபிடிச்சி 2 பேரை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு. 2 பேரும் பாவத்தை ஒத்துக்கலை. சரி, ஆண்டவர் 2 பேருக்கும் 2 விதமான நியாயத்தீர்ப்பை சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும்போது எப்படி அனுப்புனார்? நிர்வாணத்தோடு தரத்தி விட்டாரா? அவங்க அத்தியிலேயே தங்கள் அறையில் கட்டின்னு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? தோல் புடைகளை உண்டாக்கி அவங்க நிர்வாணத்தை மூடி அவங்கள அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஆனால் ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினாரா? சரி கண்டி, அவர் அங்கே நிம்மதியாக இல்லைங்க. எப்படியாலும் அந்த மனுஷனை பழைய ஆதி மகிமைக்கு, தேவ மகிமைக்கு அவனை கொண்டு வரணும்னு சொல்லி என்னென்னமோ ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். பைபிளை ஃபுல்லாக நீங்கள் 66 புத்தகத்தை வாசிப்பார். ஆண்டவர் செய்யாத நன்மை எதுவுமே இல்லைங்க. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம் எல்லாம் எதுக்கு? உங்களையும் என்னையும் மறுபடியும் பரம ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து அந்த தேவ மகிமையில் மூடி மறைக்க தான் கர்த்தர் இவ்வளோ பிரயாசப்படுறார். இதற்காக சொந்த மகனையே ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். பிதாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ஜனங்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் நோய்களையும் பலவீனத்தையும் மாற்றி அவங்களை ஆசீர்வதித்து பூமியில் அவங்க நிந்தையே இல்லாதபடி ஆண்டவர் அழிக்க தான் தேவகுமாரனையே பிதாகிய தேவன் அனுப்பி தந்தார். தயவு செய்து ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல தேவன் என்ன ஆசீர்வதிப்பார்? மகிமையான தேவன் மகிமையான காரியத்தை எனக்கு செய்வார்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் தேவ மகிமையை ஆண்டவர் பரிசா தருவார். பொருளாதாரம் ஒரு பொருட்டாகவே இருக்காதுங்க. அப்படி ஆண்டவர் அல்ல குறையாத செல்வத்தை உங்களுக்கு தருவார். பயங்கர பிளெஸ்ஸிங் வரும். எந்த கையில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் கடை வாங்கினீங்களோ அதே கையில் கர்த்தர் பொருளாதார திரட்சியை உண்டாக்கி நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்டு 10 பேர் கொடுக்குறவளுக்கு ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கை தருவார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அவர் கைவிட வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? மன தைரியத்தோடு இருங்க. இன்றைக்கி நான் தந்த அந்த வாக்குத்தத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்குன்னு ஆண்டவர் தைரியப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமை தைரியப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்த உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களை அப்படியே தூக்கி நிறுத்த கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த வந்திருக்கிறார்மா. என் அன்பு சகோதரியை பயப்படாத. கர்த்தர் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரி நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கிற அபிஷேகம், அந்த முதல் வசனத்தில் இருக்கிற பிளெஸ்ஸிங், அந்த முதல் வசனத்தில் இருக்கிற தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போற. உங்கள் பயத்தை ஆண்டவர் மாற்றப்போற. ஓகேங்களா? நான் ஜெபிக்கலாம். கண்களை மூடு. உங்களோட கடன் சுமைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவர், இந்த சேனலை பார்த்த
இவ்வளோ நேரம் ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரருக்காக, ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக, கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஆண்டவர் கடன் சுமையோடு கண்ணீரோடு தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவரை வீட்டில் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வாங்கப்பா. ஏசப்பா, என் அன்பு சகோதரிக்காக, என் அன்பு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ நேரம் ஆண்டவரே இந்த யூடியூப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, உங்களுடைய ஆலோசனை கேட்டாங்க, கர்த்தர் தைரியப்படுத்தியிருக்கிறீங்க ஆண்டவர், பலத்தால் இடை கட்டி இருக்கிறீங்க. ஒருவரையும் நான் கைவிட மாட்டேன், ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்கள். அவனை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைச்சி அவனுக்கு பல சோதனைகளை தந்து, அதுக்கப்புறம் பொருளாதார ஆசீர்வாதம், பிள்ளை பாக்கியத்தை தந்து, பிள்ளையும் கொண்டு போய் மோரியா மலையில் பலி செலுத்த சொன்னான். அதுலேயும் அவன் உண்மையாக இருந்தான். இன்றைக்கி விசுவாச தகப்பனாக சகலத்தில் சோதிக்கப்பட்டு ஜெயாலியாக நிற்கிறான்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கப்பா ஆண்டவர். விசேஷமாக அந்த ஜெபத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை தைரியப்படுத்த எனக்கு வெளிப்படுத்துறீங்க. அந்த வாக்கு தத்தம் என்னவென்றால், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்குன்னு சொல்லிங்க. இப்போது ஆண்டவர் பலனாய் கேடகமாய் இறங்குவீராக. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கிற தெய்வனாய் கேடகமாக ஆண்டவர் இறங்கி வருவீராக. பலனை தருவீராக. உழைச்சி ஆண்டவரே அவங்க கடனை அடைக்க ஏசப்பா பொருளாதார ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. பிஸ்னஸில் தோற்று போய் தொழிலில் நஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இறங்குவீராக. கர்த்தருடைய தயவு உண்டாகட்டும், கர்த்தருடைய தயவு உண்டாகட்டும். ஏசப்பா ப்ளஸ் பண்ணுங்க. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புற அளவுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குங்க, ஆசீர்வாதங்களை தாங்க. ஆண்டவரே, என்னோடய ஜெபத்தை நீங்கள் கேளுங்க. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களாகன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கடன் தொல்லையில், கடன் சுமையில் வட்டி கட்ட முடியாமல், சாப்பிடக்கூட வழி இல்லாமல், நல்ல துணிமணியை வாங்கி போட்டுக்கொள்ள முடியாமல் பல பேர் பாதிக்கப்பட்டு வாடகை வீட்டில் உட்காந்துங்கன்னு ஆண்டவர் பால் பாயிட்டு கூட வாங்க முடியாமல், அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு ஆண்டவரே பொருளாதாரத்தில் நிறைய ஜனங்கள் முடங்கி கிடக்கிறாங்க ஆண்டவர். இவ்வளோ கண்ணோக்கி பாருங்க. வறுமையை மாற்றுகிற தேவன் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் நடக்கணும். ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும். அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து கடத்திலிருந்து விடுதல் தந்து அவர்களை சாட்சியை நிறுத்துவீர்கள். இந்த ஜெபத்தை நடத்த நீ தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்து. என்னை ஆண்டவரை பேச வைத்து ஜெபிக்க வைத்து இந்த யூடியூப் சேனலில் வெளியிடும் எல்லா மெசேஜும் ஆண்டவரை ஜனங்கள் பார்த்து அவர்கள் கடந்தொல்லை மாறி அவர்கள் சாட்சியாக இருக்க நீங்கள் உதவி செய். ஒன்று கூட எங்களை தாழ்த்து விரும்பியாங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நான் வெளியிடுற எல்லா மெசேஜை பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் நான் யூடியூப்பில் நம்பர் போடுறேன். உங்கள் சொந்த சகோதரனை போல் நினச்சி உங்கள் கடன் பிரச்சனை சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.